ஏர்போர்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு வாசப்படி நிற்கிறேன். ஏறி போக வேண்டியதான். ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் 28 மேலே மெட்ரோவில் போய் இறங்கிட வேண்டியதான். அசர்பைஜான் ஏர்போர்ட்டுமா சொல்லாது கூண்டு விட்டா கட்டிச்சுமா. நண்பர்களே, நம்ம ஒரு வார பயணம் அசர்பைஜானில் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம அசர்பைஜானை விட்டு கஜகஸ்தான் போகிறோம். அது அல்மாட்டின்ற ஊருக்கு போய் அங்கே தான் தங்குறோம். அங்கே போய் பாக்கி இடங்கள்லாம் பார்த்துட்டு பயணப்பட வேண்டியது. இன்னும் இங்கே அசர்பைஜானில் இன்னும் நிறைய இடம்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுல தனித்தனியாக அதுக்கு ஒவ்வொரு நாள் செலவு பண்ணணும். முக்கியமாக வந்து அசர்பைஜான்லேயே உள்ள அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. முக்கியமாக இந்த நிசாம் சீட்டு, ஃப்ளேமிங் டவரு, அப்புறம் அந்த மியூசியம், அப்புறம் ஃப்ளேமிங் பர்னிங் மவுண்டைன் எல்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் மெயினான இடங்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம டெல்லியிலேருந்து வர்றது கூட கம்மியாக தான் இருக்கும். இப்போதைக்கு டெல்லியிலேருந்து அசர்பைஜானுக்கு டிக்கெட் கம்மி தான். அது சீசனை பொறுத்தது. அப்போதைக்கு நம்ம வந்து டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். Booking.com மெயினாக வந்து ஸ்கை ஸ்கேனரில் பாருங்கள். அதில் தான் வந்து ரேட்டு அடிக்கடி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏறி வந்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம விடிய காலம்புற இப்போ 8:30 மணி ஆகுது. அசர்பைஜான் ஏர்போர்ட் எப்படி சூப்பராக கட்டியிருக்காங்க. வெளியில் பாருங்க அவ்வளோ கார். அப்பா எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அசர்பைஜான் ஏர்போர்ட் பாகு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. நமக்கு விடிய வந்து 3 மணிக்கு ஃப்ளைட்டு. அதெல்லாம் வந்து நைட்டு வந்து தங்கியாச்சு. நமக்கு சொன்ன மாதிரி May 28 அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. டேக்ஸிலாம் ஜாஸ்தியாகும். இது 1.30 மணாத்து. கிட்டத்தட்ட 80 ரூபா தான். அழகாக 24 கிலோமீட்டரு இல்லை பஸ்ஸு போகிறப்பயே அதே மாதிரி பஸ்ஸில் ஏறி போயிடலாம். வாசப்படியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போகிறப்ப டாலர் வச்சுக்கிங்க கையில். இறங்குறோம் கொஞ்சம் மல்லாத்த பக்கம் வந்துக்கலாம். நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்ட போடானே இங்கே பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷினே இருக்குது. அதில் அந்த ரெகுலர் கார்டு இருக்குது. கார்டு வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் குறைச்சதுக்கு ஒரு $20 மாற்றிக்கிட்டா போதும். $20 அந்த கார்டு வாங்கிக்கலாம். மீதி வந்து மலாத்தா பணம் மாற்றிக்கலாம். அது அந்த டிரைவர்லாம் வந்து நல்ல பழக்கம், நல்லா ஹெல்பிங் மைண்டடாக இருப்பாங்க. இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கே போய் அந்த டிரைவர்கிட்ட இந்த மாதிரி பணம் எடுத்து தரணும் அப்படின்னு நம்ம இன்சூரன்ஸ்லாம் போதும். அவங்களே வந்து இப்போ ஒரு $20 கொடுத்தீங்கன்னா போதும். அது போட்டு அந்த கார்டு ரெகுலர் நம்ம பஸ்ஸு ட்ரெயினுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த கார்டும் ப்ளஸ்ஸு மீதி உள்ள பணம் பைசா கொடுத்தாங்க. அது நமக்கு போகும். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1.30 மணி நேரம் தான். அதை கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ சிம் கார்டு இருக்குது. நான் பெரும்பாலும் ஏன்னா இந்த மெயினாக லோக்கல் ஏரியா இருக்கிறதால அதுக்கு வந்து நமக்கு வந்து சிம் கார்டு அவ்வளோ தேவைப்படலை எனக்கு சாயங்கால இதில் வந்து நமக்கு வந்து இது இருக்குது. இப்போ என்ன ஒய்ஃபை வந்து நம்ம தங்கிற ஹாஸ்டல்லே இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அசர்பைஜானுக்கு பெரும்பாலும் வந்து ஏன்னா பஸ்ஸு இல்லைன்னா மெட்ரோ தான். அதனால் நமக்கு நடந்து போயோ இல்லை டூ வீலர் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து நான் வந்து அசர்பைஜானில் வந்து சிம் கார்டு வாங்கலை. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக இப்போ இதில் கூட உஸ்பெஸ்கிஸ்தானில் கூட அது நமக்கு கார்டு தேவைப்பட்டுச்சு. ஏன்னாக்கா நிறைய இடங்கள் அங்கங்கே சுற்றி பார்க்க வேண்டியிருந்தது. அது இல்லாமல் எல்லாம் பஸ்ஸு இது பண்ணாக்கா ஒவ்வொருத்துக்கும் பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் எங்கேயாவது போகணும் எங்கே வரணும்னு பார்க்குறதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகிடுச்சு. அதனால் உஸ்பெஸ்கிஸ்தானில் வந்து நம்ம சிம் கார்டு வாங்கியாச்சு. அதனால் நம்ம ஓரளவு முன்னாடியே பல்வேறு பயண விவரங்கள்லாம் வந்து நம்ம எந்த ஊருக்கு வருமோ அதோட பயண விவரங்கள்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பாருங்கள். நானும் அப்படி தான் பார்ப்பேன். அதில் பார்த்து நமக்கு முக்கியமானது வந்து இந்த தகவல்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும். அதான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம 3:30 மணிக்கு அல்மாட்டி, அதான் கஜகஸ்தான் ஏர்போர்ட்டு, அங்கே போய் இறங்கிடுவோம். இறங்கிட்டு அப்புறம் அல்மாட்டியில் ஏற்கனவே ரூம் போட்டிருக்கு, அங்கே போய் தங்கிட்டு அடுத்த வீடியோ வந்து இதில் பண்ணால் கஜகஸ்தானில் சந்திப்போம். ஓகே, குட் பை, சந்திப்போம். பாய்.